வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அப்படி நல்ல சுமையாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு டின்னருக்கு என்ன ரெசிபின்றதை பார்ப்போமாங்க. புட்டை வச்சுருக்கிறேன். புட்டுக்கு ஒரு கோழிக்கறி சூப்பராக சமைத்திருக்கிறேன். என்னுடைய ஹோம்மேட் கறி பவுடரில் குக் பண்ணியிருக்கிறேன். இந்த கறி பவுடர் யாழ்ப்பாணத்து முறையின்படி நான் மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த கறி பவுடர் மட்டும்தான் இந்த சிக்கன் கறிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மஞ்சள் பவுடர், மசாலா பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த கறி பவுடருக்குள்ளே எல்லா விதமான ஸ்பைசஸும் நான் சேர்த்துருக்கிறேன். அதனால் இந்த கறி பவுடர் மட்டுமே காணும். அந்த மாதிரி கமகமண்டு வாசத்துடன் சமைத்திருக்கிறேன். இப்போ புட்டோட இந்த கறியை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். இந்த புட்டு 3 வகையான வகைகள் சேர்த்து சமைத்திருக்கிறேன். ஆட்டாமா, கோதுமைமா, அரிசிமா சேர்த்து சமைத்திருக்கிறேன். இப்போது கறியை சேர்த்துருக்கிறேன். பாருங்கள் என்ன மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லி. அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறார். இந்த கோழிக்கறி இந்த புட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி கறியாக வைக்கணுமெண்டு விருப்பப்பட்டு சமைத்தேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு. வாசமே அந்த மாதிரி ஹமஹமாண்டு இருக்கிறார். சூப்பராக இருக்கிறார் புட்டும் இந்த கோழிக்கறியும். இந்த யாழ்ப்பாணத்து கறி பவுடர் தூளை வெகு விரைவில் நீங்களும் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம். வெகு விரைவில் கடைகளுக்கு ப்ரமோட் பண்ண போகிறேன். கனடாவுக்குள் இருப்பவர்கள் என்னிடத்திலும் டிரெக்டாக பெற்றுக்கொள்ளலாம். வெகு விரைவில் மேலதிக விவரங்கள் உங்களுக்கு சேரும். இந்த வீடியோவில் இருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.